தமிழ்நலம் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். அதாவது நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் உயிரோட்டத்துடன் இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்கள் இன்றைக்கி தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எவ்வளவோ அவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா போதைப்பொருள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெண்கள் நம்ம எதையுமே பயன்படுத்துறதில்ல. ஆனால் எதனால் பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய மார்பக புற்றுநோயிலிருந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வரைக்கும் வருது? இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 100க்கு ஒரு 60% பெண்கள் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு ஹார்ட் அட்டாக்கு எப்போ லேடிஸ்க்கு மெனோபாக்ஸ் நிற்கிதோ அப்போ வரைக்கும் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வராதுங்க. நம்ம காதில் கேட்டிருக்கவே முடியாது, நிறைய ரொம்ப ரேர். அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு ஹெச்ஐவி இருக்குது அப்படின்னா ஜென்ஸை பாதிச்சிருக்கோம், ஆனால் அவரோட ஒய்ஃபை பாதிச்சிருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய நம்மளோட ஒரு உடல் உள்ளுறுப்பு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை. இந்த கோயிலில் எப்படி கருவறை இருக்கோ அது மாதிரி தான் பெண்களுக்கு கருப்பை. இந்த கருப்பையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை மஞ்சளுக்கு இருக்குங்க. இந்த மஞ்சள் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகளில் அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிறக்கூடிய அந்த சத்தை மட்டும் பிரித்து எடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ராட் எடுத்துகிட்டு அந்த சக்கை மஞ்சளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோங்க. ஆனால் இந்த குர்குமின் எடுக்கப்பட்ட மஞ்சள் பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுமே இருக்காதுங்க. அது ஒரு கிருமி நாசினியும் நமக்கு பயன்படுது. ஆக இந்த மஞ்சள் ஒரு ஒரிஜினல் மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் குழம்பு குண்டா நம்ம வீட்டில் சாம்பாருக்குன்னு ஒரு பாத்திரம் தனியாக வச்சுருப்பாங்க. சாதம் வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க. இந்த சாம்பார் வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் ஆயில் படிஞ்சு உள்ளர நல்லா அது நல்லா கற்பமாகி, அந்த மஞ்சள் ஆயில் கற்பமாகி அந்த குண்டா கருப்பாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் ஒரே கலர்லேயே தான் இருக்குது. ஏன்னா அந்த மஞ்சளில் ஆயில் கிடையாது. இதிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், இந்த கருப்பையை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாங்க. அதை இயற்கை முறையில் விளையக்கூடிய மஞ்சளை வாங்கி நம்மளே அதை அரைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சளில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பெசரி வச்சுட்டிங்க அரைச்ச மஞ்சத்தூள் அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு கூட நமக்கு கிடையாதுங்க. அதனால் நம்மளே வீட்டில் இந்த மஞ்சளை அரைச்சி பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் இதில் இருக்கக்கூடிய ஆயில் இன்றைக்கி நிறைய காஸ்மெட்டிக் க்ரீம்ஸு உருவாக்குறதுக்கும் சரி, புண்ணுக்கு போடக்கூடிய அந்த மருந்து, க்ரீமு, கேன்சருக்கான ஒரு மருந்து, இது எல்லாமே இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஆக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணமுள்ள இந்த ஆயிலை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சக்கை மட்டும் நம்ம ஏன் பயன்படுத்தணும்? நம்ம விளைக்கக்கூடிய மஞ்சள் நம்ம ஊரில் மட்டும்தாங்க இது விளையும். ஆக நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மகத்தான பொருளை நம்ம ஏன் ஒரு ஒரிஜினலாக வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது? இதை எல்லா பொண்ணுங்களும் யோசித்தோம் அப்படின்னாவே நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தையும் ஆரோக்கியமாக நம்மளால் வச்சுக்க முடியுங்க. ரொம்ப நன்றிங்க.